ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, கொரியன் மேகி 5 ஃப்ளேவர் வாங்கி வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொரியன் மேகி. அது வந்து என்ன டேஸ்ட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ரேமன் நூடுல்ஸு ஃப்ளேவர் வந்து டாம் எம். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம். இது மாதிரி 5 ஃப்ளேவர் இருக்குது. 5 ஃப்ளேவரை நான் ஒன்று ஒன்றா காமிச்சு நான் சொல்கிறேன். ஒன்று ஒன்றா நம்ம செய்யலாம் வாங்க. பாட்டி வந்துட்டாங்க. இரு லைட் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். லேட் ஆகும் போது இல்லை. தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை கட் பண்ணி போடலாம். இது நம்ம ஊர் மேகினா அதுல 1 தான் இருக்கும். இதுலலாம் 2 போட்ட உடனே நெடியா இருக்கு. என்னது இது? இது வந்து சில்லி ஃபிளேக்ஸ் நினைக்கிறேன். ஆமா, சில்லி ஃபிளேக்ஸ் காரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டாம் எம் சாப்பிட போறோம், செய்ய போறோம். சாரி, இப்போ நல்லா போட்டுக்கலாம். இதுக்கான இது இப்படி வச்சிடலாம். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா எந்தெந்த ஃப்ளேவர்னு தெரியும். நல்லா காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வெள்ளையா இருக்கு, தண்ணி காரம் இல்லையே. நிறைய சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. இருக்குமா? நம்ம இதுல கம்மியா போடுறாங்க. இவங்க நல்லா அவங்களும் காரம் சாப்பிடுறாங்கல்ல, அதனால அது அதுக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி. இதுல ஒண்ணு வந்து கப்பு. நான் சொல்றேன், ஒண்ணு சொல்றேன். அவங்க பேரு மாலாதானா? என்ன ரொம்ப விரும்பி கேட்ட மாலா, இத பாருங்க. எங்க பாப்பா சொல்லுச்சு, பாட்டிய போடுங்க, பாட்டிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்புறம் பாட்டி வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட போறேன். சொல்லு. காலைல இருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நைட்டு மட்டும் படுக்க இங்க வருவாங்க. என்னைக்குனா வீடியோ எடுக்கணும்னு நான் கூப்பிட்டா வந்துருவாங்க. மற்ற டைம்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. டாம் நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு 2 பேரும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. சரி இரு ப்ளீஸ். செம்ம சூடா இருக்கு. பின்ன இப்பதானே எடுத்தோம். தனித்தனியா சாப்பிட்டுதான் வீடியோ போடணுமா எனக்கு? இந்த மாதிரி வலிக்கணும். நல்லா இருக்கா இது? புளிப்பா இருக்கா? ஆனா போடும் போது செம்ம காரம். அந்த நெடிவு எனக்கு மூக்குல ஏறுச்சு தெரியுமா? காரம் இல்ல, சப்புன்னு இருக்கு, புளிப்பா இருக்கு. டேஸ்ட் இல்ல. ஓகேதான். பாட்டி சாப்பிடுமா? பாருங்க,
கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து நீ குடு. டைனிங் டேபிள் வச்சிரு. லாஸ்ட்ல இந்த தட்டு போட்டு மூடு சொல்றேன். டாம் நூடுல்ஸ் சார், தட்டு போட்டு மூடிடு. வரேன். இது என்ன நூடுல்ஸ்? இது வந்து ஸ்பைசி கிம்ச்சி வெஜ் மீல். கொரியன் காமியா உங்களுக்கு? ஸ்பைசி கிம்ச்சி வெஜ் மீல். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க தெரியல. ஒரு 2 பாக்கெட் இதுலயும் இருக்கு. கொரியன் 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 எல்லாமே கொரியன். வெஜிடபிள் இருக்கும்ல, வெஜ்ஜீஸ். கட் பண்ணி போடு. இது ஃபர்ஸ்டே போட்டுடணுமா? போட்டு. ஏன்னா வெஜிடபிள் அது குக் ஆகும்ல. ஆக்சுவலி இது எதுவுமே சூப்பி நூடுல்ஸ் இல்ல, இது எல்லாமே நம்ம ட்ரையா தான் எடுக்கணும். இது அவங்களுக்கு காமி. பன்னீர் மாதிரி தான் இப்போ இருக்கு. பன்னீர் இருக்கா? ஆனியன், கேரட் அந்த மாதிரி ஏதோ அவங்க இதுல போட்டுருக்காங்க. என்னன்னே தெரியல. இது ஆனியன், டொமேட்டோ. ஆமாமா, நல்லா இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கு. இது பயங்கரமா இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும். நல்லா பைசியா இருக்கும் போல. நீ பாருங்க கலர். கொதிக்குமா? ஓகே ஓகே ஓகே. மிளகாத்தூள் வாசனை அப்படியே இருக்குதுல. பயங்கரமா எப்படி போடுறதெல்லாம் எரி போயிட்டா தெரியல. அதுவும் நீட்டா எழுக்கூட வேற. இது பார்க்க பயங்கரமா இருக்கு. இது வந்து கிம்ச்சி. கிம்ச்சி கொரியனோட ஃபேவரட் டிஷ் கிம்ச்சி. கொரியர் அவங்க எல்லாத்துக்கும் கிம்ச்சி தான் வச்சு சாப்பிடுவாங்க. இருமா, காரமா இருக்குமா? கிம்ச்சி வச்சு சாப்பிடுவாங்கன்னா என்னது? கிம்ச்சின்றது வந்து அது என்ன சொல்றது, இந்த பர்கர்ல நம்ம கேபேஜ் மாதிரி இருக்கும் இலை. அது அவங்க பச்சையாவே சாப்பிடுவாங்க. காய வச்சுட்டு அது வந்து அவங்க இந்த மிளகாலாம் அரைச்சி அதுல பேஸ்ட் போட்டு கிம்ச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படியே பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். அதை எடுத்து சைட் டிஷ் மாதிரி சாப்பிடுவாங்க அவங்க. கலரே பாருங்க. டிஷ்ஷா இருக்கு இல்ல? நல்ல கலரு. நீ அரோமா பாக்குறேன்னு என்னமா பண்ற? விசிறி விசிறி விடுறாங்க. மிளகா வாசனை அப்படியே வருது. காரம். அது பன்னீரா என்னன்னு தெரியலம்மா. பன்னீர் கிடையாது அது. அவங்களோட பிரெட் போலது ஏதோ. ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு, டொமேட்டோ இருக்கு. அது அதெல்லாம் போட்டுற போறாங்க. வெஜ் மாதிரி பியூர் வெஜ் இது. அதனால இதுல வந்து எதுவும் கலர் நான்வெஜ் எதுவும் கலர்றதுக்கு சான்ஸ் இல்ல. வெஜ் தான், வெஜ் கிம்ச்சி. பீன்ஸ் கேரட்லாம் இல்ல. இது செமையா இருக்கு. ஆனா பாக்க இது நீட்டா இருக்கும்ல. சிசர்ல கட் பண்ணிடுறி பாதி. ஆமா, இப்படி பண்ணுவோம்மா. எவ்வளவு நீட்டு 2 கால் வச்சு. ஆனா எங்களோட நூடுலே பாருமா கொஞ்சம் கனமா இருக்கு. கனமா இருக்கு. நம்மளது வந்து சீக்கிரம் வெந்துரும். இவங்களுக்கு வந்து ரொம்ப கனமா இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ட்ரையா தான் இருக்கும். இப்ப சூப்பி நூடுல் உள்ள அது என்ன தெரியல. அந்த நூடுல்ஸ் சூப்பி நூடுல் தான். நீ சிக்கன் ஃபிளேவர்னு எடுத்து வச்சிட்டியே. இன்னைக்கு சிக்கன் ஃபிளேவர் சாப்பிட கூடாதுன்னு அதை எடுத்து வச்சுட்டா. இதுலயே நம்ம இது முதல்ல டேஸ்ட் சொல்லிடு. அது கொதிக்கிட்டோம். கிம்ச்சி இது எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாம். இது நல்லா இது பார்க்க சூப்பரா இருக்கு. வெள்ளையா இருந்தது. ஓகே, சந்தோஷமா இருக்கு. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குதா உங்களுக்கு? சூப்பர். மஷ்ரூம் மம்மி. அது காரமா? அவங்களோட காளான் வேற மாதிரி இருக்கு. மஷ்ரூம் நல்லா இருக்கு. அம்மா இது நல்லா காரமா லைட்டா ஸ்பைஸ் இருக்கு. நல்லா மசாலாவா இருக்கு. ட்ரையா இல்ல. நல்லா இருக்கு. கிம்ச்சி நல்லா இருக்கு. இவங்க விட்டா ஒன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க போலது.
ஏம்மா, சரி, okay, அப்ப இந்த எடுத்து flavor நீங்க style ஆ மூடி இருக்கக்கூடாதும்மா. வாயில போட்டோமா வாய் நிறைய மென்னமா அப்ப டேஸ்ட். இப்போ இந்த ஃப்ளேவர் பார்க்கலாமா? இது என்ன ஃப்ளேவர்ஸ்? இதுவும் கிம்ச்சி ராமன் தான். இது வந்து சூப்பி கிம்ச்சி நூடுல். சூப்பியே வைக்கணும் தனியா. சூப்பி கிம்ச்சி நூடுல்ஸ். இதுவும் கிம்ச்சில வந்து வேற மாதிரி. ஓகே, இப்போ இதை செஞ்சு பார்க்கலாம். இதுனா உள்ள எல்லோ கலர்ல இருக்கு. அவ்வளோ இல்ல, வேற மாதிரி இருக்கு. உடனே வந்துருமா உனக்கு? ஸ்மெல் இது வேற ஒண்ணுத்துக்கு ஒரு ஒரு வாசனை. ஆனா நூடுல்ஸ் நல்லா கனமா ரப்பர் மாதிரி இருக்கு. அது வேக நூடுல் மாதிரி சாஃப்டா இல்ல. ஆனா டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு. இது எனக்கு கொஞ்சமா கொடு, எப்படி இருக்கு பார்க்கலாம். இருக்கே, அவ்வளவு நேரத்துக்குடி. எப்படி இருக்கு? காரம் இல்ல, சூடா சாப்பிட்ட காரம் வந்து அப்படிலாம் காரம் இல்ல. என்னால முடியலப்பா. அம்மா காரம் இருக்குமா? எனக்கு காரம் ஒரு பறக்குமா. ஆனா நல்லா இருக்கு. வாயில போட முடியாத அளவுக்கு எல்லாம் இல்ல, நல்லா. அதாவது என்னைக்காவது சாப்பிடலாம், தவிர இதெல்லாம் ரெகுலரா சாப்பிடவே கூடாது. அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ காரம் சாப்பிட்றா. காரம் எல்லாம் லைட்டா, நம்மளால முடியல. காரம் எல்லாம் இல்ல. இப்போ 2x 3x ஸ்பைசி நூடுல்லாம் சாப்பிட மாட்டீங்க போலயா? அப்போ இதுவே காரம்னு சொன்னா, அதாவது காரம் மட்டும், ஏன்னா எனக்கு இங்க த்ரோட் கொஞ்சம் பெயினா இருக்கா இங்க மேலாம், அதனால அது ரொம்ப எரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இங்க குளிச்சுட்டோம் வேர்த்து ஊத்தி. இப்போ இத டேஸ்ட். இதுவும் கிம்ச்சி சூப்பி நூடுல்ஸ். ஊதி ஊதி சூப்பா இருக்கு. ஆனா நம்ம சூப்பா விக்கல. எப்படி இருக்கு? நம்ம டொமேட்டோ சூப் பவுடர் ஒண்ணு வாங்கி சுடுதண்ணில கொதிக்க வச்சு குடிப்போம்ல. ஆமா, அந்த சூப்ல நூடுல போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்டா இருக்கு. டொமேட்டோ சூப்ல வந்து நூடுல வேக வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த சூப்போட டேஸ்ட் அந்த சூப்ல நூடுல போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த கிம்ச்சி தான் சூப்பரா இருந்தது. ஆவரேஜ். இல்ல, புளிப்பா இருக்கு. புளியாம்பழம் சாப்பிடுற மாதிரி. டொமேட்டோ சூப் புளிப்பா இருக்குமா? சேத்தா இப்ப இது சொல்லிடு. சொல்லுங்க. நிறுத்திடலாம், முடியல. கொரியன் நூடுல் 2x ஸ்பைசியா ஃப்ளேவர். இது 2x ஸ்பைசி. அது காமிச்சிட்டு இது அப்படியே கப்புலயே போட்டு பண்ணணும். சுடு தண்ணி கிட்டல போட்டுட்டோம். மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இதுலயே போடு. இல்ல ஏமா பிக்கிற? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்க்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 2x ஸ்பைசி ஜூஸ். என்னடி ஜாயிண்டே ஆக மாட்டேது. ஃபோர்க்கு தண்டண்டி. ஓகே, ஃபோர்க்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 2x ஸ்பைசி ஜூஸ் கட் பண்ணி அதுல போடு. அது லாஸ்ட்ல ஊத்தணும். அப்புறம் அந்த ஹெர்ப்ஸ் மாதிரி இதெல்லாம் இப்பவே கட் பண்ணி போட்டுடலாம்ல, இல்லன்னா அப்படியே இருக்கும். லாஸ்ட்ல போட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுறது? வேர்க்கலமா அதெல்லாம் போடணும் போல இருக்கு. அவங்க எதிர்க்க காமி. ட்ரை ஹெர்ப்ஸ். அது லாஸ்ட் வாட்டர் ஊத்திக்கலாம். ஃபுல்லா முழுகுற அளவு ஊத்தணும். பாருங்க, தெரியுதுங்களா? சாப்பாடு வடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஊர்ல இந்த மாதிரி தாண்டி அரைச்சு வைக்கிறானுங்க. ஃபுல்லா எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்ணுவாங்க.
தெரியுதுங்களா? மிக்ஸ் பண்ணு. அந்த சூப் இது நல்லா இருக்குடி. இது சூப்பு மாதிரி தண்ணி. நல்ல மிளகாத்தூள் வருது, ஸ்வீட் சாஸ் மாதிரி இருக்கு. அப்படியா? 2x ஸ்பைசி போட்டிருக்கா, ஆனா காரமே இல்ல, ஸ்வீட்டா இருக்குது. விசில்ல கட் பண்ணிடலாம். நிறைய சோப்பா ஸ்வீட்டா இருக்கு. மேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் காரம் தெரியுமான்னு தெரியல, ஆனா வாயில வைக்கும்போது ஸ்வீட்டா இருக்கு இல்ல? ஆனா ஸ்வீட்டா இருந்தாலும் ஸ்வீட்டா இருக்குல்லம்மா. ஏதோ இது பிடிக்கல எனக்கு. ஆனா நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. ஆனா நல்லாதான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க 5 ஃப்ளேவர் செய்யறோம்னா, ஆனா 4 தான் செஞ்சோம். ஒன்று பாப்பா வேணானிட்டா. 4 ஃப்ளேவர்ல உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Yeah.